ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸோட அவுட்லெட்ஸ் அண்ட் அதோட பேசிக்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். கொஞ்சம் ப்ரீஃபாக என்னென்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் குசைன்னா அதுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதை பற்றி என்னென்னு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இது ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானை விட லெஸ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க எல்லா ப்ராடக்ட்டும். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபுட் ப்ரொடக்ஷன்னா புரியுற மாதிரி சொல்லலாம். கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுங்க. எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிறது தான். 5 ஸ்டாரில் கொஞ்சம் ஹைஜீனாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன குசின் பார்த்துருவோமா? நார்மலாக 5 ஸ்டார்னாலே மல்டி குசின் தான் சொல்லுவாங்க. மல்டி குசின்னா லாட்ஸ் ஆஃப் குசின் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சவுத் இண்டியன் குசைன், நம்ம லோக்கல் டிஷ் எல்லாம் சவுத் இண்டியன் சொல்லுவாங்க. சவுத் இண்டியன் குசைன் இருக்குது. நார்த் இண்டியன் குசைனா இந்தியன் குசின் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இண்டியன் குசைனா இந்த பன்னீர் பட்டர் மசாலா, தால், சிக்கனை ஹிந்தி லாங்குவேஜில் முர்குன்னு சொல்லுவாங்க. ஸோ முர்க் ஹண்டி, முர்க் டிக்கா, சிக்கன் டிக்கா இந்த மாதிரி வரும். நார்மலாக டிக்கா வந்து தந்தூரி குசைன். சவுத் இண்டியன் குசைன், நார்த் இண்டியன் குசைன் இதெல்லாம் வந்துமா. தந்தூரி குசைன் வந்து டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது 3 தான் நம்ம இந்தியாவோட மெயின் கோர்ஸ் குசைன்ஸ். அப்புறம் ஹல்வாய் கிச்சன் ஒன்று இருக்குது. ஹல்வாய்னா ஒன்லி டெசர்ட்ஸ், அதுவும் இந்தியன் குசைன் தான். அதில் ஹாட் டெசர்ட்டும் இருக்குது, கோல்டு டெசர்ட்டும் இருக்குது. அதில் எப்படி வரும்னா அந்த அல்வா, பர்ஃபினா சும்மாங்க இந்த ரோல் பண்ணி இல்லைனா பேடா மாதிரி அந்த மாதிரி இருக்க டெசர்ட்ஸ்லாம் ஹல்வாயில் வந்துடும். இது 4 தாங்க இந்தியனோட குசைன்ஸ். பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் போனோம்னா மெக்சிகன் குசைன் இருக்குது, இட்டாலியன் குசைன் இருக்குது, சைனீஸ் குசைன், யூரோப்பியன் குசைன் இதெல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிடும். பட் நம்ம ஊரில் அதாவது இந்தியனில் இருக்க ஹோட்டல்ஸ் வந்து இந்த மெக்சிகன், யூரோப்பியன் இப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நேம் வைக்காமல் மொத்தமாக கான்டினென்டல் குசைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது இது எல்லாத்தோட ஃபேமஸான டிஷ் வந்து அதுக்குள்ளே அடங்கிடும். அது வந்து கான்டினென்டல் குசைன். கான்டினென்டல் அவங்க மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்ட்மென்ஜன் ஒரு குசைன் இருக்குங்க. கார்ட்மென்ஜனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரூட்ஸு அதோட டெக்கரேட் பண்ணுறது, சேலட்ஸு இதெல்லாமே கார்ட்மென்ஜருக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன குசைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரி சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, பேக்கரி பற்றி உங்களுக்கு நான் சொல்லி புரிய தேவையில்லை. பட் அதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க பேக்கரியோட 5 ஸ்டாரில் இருக்க பேக்கரிஸ். லாட்ஸ் ஆஃப் மெனு இருக்கும், லாட்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்கும். ஹாட்டாகவும் இருக்கும், கோல்ட்லேயும் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த எல்லாம் தான் ஃபுட் ப்ரொடக்ஷனோட மேஜர் குசைன்ஸ். இன்னும் நிறைய இருக்குது. நான் சொன்னது சும்மா பேசிக் தான். இதெல்லாமே கிச்சனோட குசைன் லிஸ்ட்டில் வந்துடும். இன்னும் டீப்பாக போக பார்க்கலாம். நன்றி. அதுக்கு முன்னாடி பை மாடி செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால். நன்றி. டாட்டா.